Very good morning and welcome to SRM Institutes for Medical Science வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியின் மூலமா உங்க சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு பல்மனரி மெடிசின் டாக்டர் திருப்பதி அவர்கள். வணக்கம் டாக்டர். டாக்டர், மேக்ஸிமம் வந்து நுரையீரலை பற்றி சில ஐடியாஸ் வந்து மக்களுக்கே வந்து இப்போல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. பட் எட் வந்து ஆஸ்துமா ரீதியான பிரச்சனைகளோ இல்லை வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு நார்மல் லெவல் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே வராங்க. அது முத்தி போகிற சமயத்தில் தான் வந்து பயந்துடுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் போய் அணுகி ஸ்பெஷலாக வந்து அந்த பர்டிகுலர் துறையில் இருக்கிற பல்மனரி மெடிசன் தான் பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கான்செப்டை வந்து விரிவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்மளோட ஷோவில். செகண்ட் ஆஃப் ஆல் அது இந்த வென்டிலேட்டர் அப்படின்னு சொல்கிறோம்ல டாக்டர், இந்த வென்டிலேட்டர் அப்படின்றதுடைய உபயோகம் என்னவாக இருக்கும், ஸ்பெஷலாக வந்து என்ன மாதிரி விஷயத்துக்குலாம் வென்டிலேட்டர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் டாக்டர் ஃபர்ஸ்ட். ஸோ வென்டிலேட்டர் அப்படிங்கிறது பல்மரி கிரிட்டிக்கல் கேர் அப்படிங்கிற டைட்டில் கீழே வருது. சில வகையான நுரையீரல் பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக தொந்தரவு கொடுக்கும் பொழுது அந்த கண்டிஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு டைம் தேவைப்படுது. உதாரணத்துக்கு ஒரு நிமோனியா இருக்குது, ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து அந்த இன்ஃபெக்ஷன் குறையிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து ப்ரீத்திங் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் பொழுது மெஷின் இஸ் ப்ரீத்திங் ஃபார் அஸ். ஓகே. வென்டிலேட்டருங்கிறது ஏறத்தாழ ஆர்டிஃபிஷியல் நாங்கள். ஓகே. நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் உள்ளே போகுது, வெளியில் கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குறோம். அது இந்த நிமோனியா இருக்கும் பொழுது ரொம்ப பாதிக்கப்படும் பொழுது நம்ம வந்து அந்த வென்டிலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆக்சிஜன், ஐவி ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் கொடுக்கும் பொழுது கூட வென்டிலேட்டர் வந்து இதெல்லாம் நம்ம கரெக்டாக உள்ள ரத்தத்தில் கலக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஓகே. ஸோ ஒன்ஸ் த இன்ஃபெக்டிவ் ப்ராசஸ் சரியாகும் பொழுது வென்டிலேட்டரோட நீட் குறைஞ்சி வென்டிலேட்டர்லேருந்து வீனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இயற்கையாக நம்ம சுவாசிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நுரையீரல் பொறுத்தவரை என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெலாம் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்துமா ரொம்ப அதிகமாக போகும்போது அவங்களுக்கு வென்டிலேட்டர் தேவைப்படுது. சிஓபிடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நாள்பட்ட நுரையீரல் அழற்சி நோய், ஸ்மோக்கிங்னால் வருது. ஓகே. அதுலேயும் அந்த ரொம்ப கார்பன் டை ஆக்சைடு உள்ளே தங்கிடும். அப்போ வந்து வென்டிலேட்டர் வந்து தேவைப்படுது. அப்புறம் சிவியர் நிமோனியா, அதுக்கு வென்டிலேட்டர் தேவைப்படுது. ஸோ இது இல்லாமல் பல்மரி எமர்ஜென்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த உள்ளுக்குள்ளே கிளாட் ஆகிக்கும், பிளட் கிளாட் ஆகிக்கும். ஸ்ட்ரோக் மாதிரி பல்மரி பிளட் வெசல்ஸில் பிளட் கிளாட் ஆகிடும். அந்த கண்டிஷன் வந்து பல்மரி எம்பாலிசம்னு சொல்லுவோம். ஸோ அது ஒரு பல்மரி எமர்ஜென்சி. அப்புறம் நீமோத்ராக்ஸ்னு சொல்லுவோம். லங்ஸை சுற்றி ப்ளூரான ஒரு கவரிங் இருக்குது. அந்த கவரிங்கில் ஏர் வந்து லங்ஸில் வந்து லீக் ஆகி ஏர் உள்ளே கலெக்ட் ஆகி லங்ஸை கம்ப்ரெஸ் பண்ணி மூச்சு திணறல் ஏற்பட்டுரும். ஓகே. ஸோ அந்த கண்டிஷன் வந்து அக்யூட் பெயின், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, இது மாதிரி திடீர்னு யாருக்குமே வரலாம். முக்கியமாக நுரையீரல் நோய் இருக்கவங்களுக்கு அதனோட தாக்கம் அதிகம். ஸோ அப்போ வந்து அந்த ஏர் வெளியே வர்றதுக்கு ஒரு டியூப் மாதிரி போட்டு இன்டர்காஸ்டல் ட்ரைனேஜ் சொல்லுவோம். அந்த லங்ஸில் இருக்க ஏர் வெளியே வந்து லங்ஸ் ஃப்ரீ ஆகிற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஏர் லீக் ஸ்டாப் ஆகும் தானா, இல்லைனா சில சமயம் சர்ஜரிஸ் தேவைப்படலாம். ஓகே. ஸோ நீமோத்ராக்சிசன் ரெஸ்பிரேட்டரி எமர்ஜென்சி. ஓகே. இதில் சிலது வந்து லைஃப் ஸ்டைல் ரீதியான பிரச்சனைகளாக இருக்குது, சிலது வந்து ஏஜ் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா. இப்போ டாக்டர், அந்த வென்டிலேட்டர்ன்றது எப்படி டாக்டர் கனெக்ட் பண்ணுவாங்க? இப்போ ஏன்னா நம்ம ஜென்ரலாக ஒரு காமன் மேன் வந்து என்ன யோசிப்போம் அப்படின்னா, ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் போட்டிருப்பாங்க படத்தில் காட்டுற மாதிரி அப்படின்ற மாதிரி தான் கால்குலேஷன் இருக்கும். பட் உண்மையாகவே வென்டிலேட்டர்ன்றது எப்படி கனெக்ட் பண்ணப்படுது? இது வந்து ஸ்டெப்ஸ் தான். ஆக்சிஜன் அப்படிங்கிறது வெளியிலேருந்து நம்ம காற்றுல 21% ஆக்சிஜன் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக ஆக்சிஜன் கொடுக்குறதுங்கிறது ஸ்டெப் 1. ஓகே. அதே வந்து குறைஞ்ச அளவு கொடுக்கறது, அதிக அளவு கொடுக்கறதுக்குலாம் வேறுபாடுகள் இருக்குது. அதனோட தீவிரம் அதிகமாகும் பொழுது நான் இன்வேசிவ் வென்டிலேஷன் சொல்லுவோம். ஒரு வெளியில் மாஸ்க் மாரி கனெக்ட் பண்ணி அதை வந்து ஏர் வந்து ப்ரெஷரில் கொடுப்போம். அது வந்து நான் இன்வேசிவ் வென்டிலேஷன் சொல்லுவோம். ஸோ அது வந்து இன்னி தேதியில் வென்டிலேட்டருக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்று. ஓகே. நிறைய பிரச்சனைகளுக்கு, ஏன்னா வென்டிலேட்டர்லாம் போயிட்டு வெளியே வருதுங்கிறது மறுஜென்மம் எடுக்கிற மாதிரி தான். ஓகே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த பைபேப் இல்லை சிபேப் அப்படிங்கிற டிவைசஸ் இருக்குது. உள்ளுக்குள்ளே டியூப் போடாமல் வெளியிலேயே, அதுதான் நான் இன்வேசிவ்னு சொல்கிறோம். மாஸ்க் மாரி டைட்டாக ஃபிட் பண்ணி இந்த ப்ரீத்திங்கை அதுவே வெளியிலேருந்தே கொடுத்துரும். இது வந்து வென்டிலேட்டருக்கு முன்னாடி ஸ்டெப். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து வென்டிலேட்டர். ஓகே. வென்டிலேட்டர்னால் உள்ளுக்குள்ளே அந்த மூவியில் பார்க்குற மாதிரி ஒரு குழாய், வாய் வழியாக எண்டோட்ரெக்கியல் டியூப்னு சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு இந்த இடத்துல ட்ரெக்காஸ்டமின் பண்ணி அதுலேயும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ நேரடியாக காற்றுக்குழாய்க்குள்ளேயே அந்த டியூப்பை கனெக்ட் பண்ணி அந்த டியூப்பை வந்து மெஷினோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அதில் வென்டிலேட்டரில் செட் பண்ணிவிடுவோம். எவ்வளோ வால்யூம் உள்ளே போகணும், எவ்வளோ ஆக்சிஜன் உள்ளே போகணும், என்ன ப்ரெஷரில் போகணும், எல்லாமே மெஷினில் செட் பண்ணிட்டோம்னா அது அந்த டைம் பீரியடுக்கு என்ற இதில் வந்து அதுவே கொடுத்துட்ருக்கோம். ஓகே. ஓகே. இப்போ மேக்ஸிமம் வந்து ஒருத்தர் அந்த நிலைமைக்கு போகிறாரு அப்படின்றது வந்து ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்ற வென்டிலேட்டரில் இருக்கிறதுங்கிறது வந்து அதான் நான் சொன்னேன், லைஃபே அவருக்கு நியூ மாதிரி தான். அவரோட உயிர் வந்து வென்டிலேட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு திருப்பி அது இம்ப்ரூவ் ஆகும்பொழுது அவர் ப்ரீத் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓகே டாக்டர், இப்போ ஆஸ்துமா பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஆஸ்துமா வந்து ஜென்ரல் ஒரு டேர்ம்ன்றதுனால எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்றதுனால அதை பற்றி இப்போ கேட்குறேன். இப்போ ஆஸ்துமான்றது வந்து
ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது தெரியும் மக்களுக்கு வந்து என்னென்ன மெடிசன் எடுக்கணும், ஒரு பஃப் எடுத்துக்கிறதோ இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் மெடிசன் எடுத்துக்கிறதோ அதை ஃபாலோ அப்பில் வச்சுக்கணும் அப்படின்றது எல்லா நாலேஜும் இருக்கும் மக்களுக்கு. பட் அது ஐசியூ லெவலுக்கு, அதாவது இந்த வெண்டிலேட்டர் லெவலுக்கு போகுதுன்னா என்ன முக்கியமான காரணம்? அதுக்கு மிக முக்கியமாக காரணமாக நான் சொல்கிறது வந்து மக்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது தான். ஓகே. நிறைய பேர் ஆஸ்மா எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, பஃப் எடுத்துப்பாங்க, நல்லா ஆயிடுச்சுன்னா நிறுத்திடுவாங்க. நிறைய பேர் வந்து அது க்யூர் ஆகிடுச்சு, இல்லை தேவையில்லாமல் எடுத்துக்க வேணாம், அதை எடுத்தால் சைடு எஃபெக்ட்ஸ் வரும், அது எடுத்தால் பழகிரும், இதுமாரி நிறைய மித்ஸ் இருக்குது. இன்ஹேலர்ஸ் பற்றி, இன்ஹேலர் தான் பல்மாலஜிஸ்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஒரு கொடுமையான மருந்து மக்கள் பொறுத்தவரையிலும். வேறு எந்த மருந்து கொடுத்தாலும், எவ்வளோ டேஞ்சரஸ் மெடிசன் கொடுத்தா கூட அவங்க கேள்வியே கேட்க மாட்டாங்க. இன்ஹேலர் கொடுத்தா மட்டும் நிறைய பேர் ரொம்ப பயந்துருவாங்க. ஆரம்பத்திலேயே வேணான்னு சொல்கிறவங்க இருக்காங்க, ஆரம்பித்த உடனே அவங்களே நல்லா ஆயிடுச்சு வேண்டாம் நிறுத்திடலாம். ஓகே, இந்த பஃப்பை பற்றி நிறைய கேள்விகள் எனக்கு இருக்குது. அதில் இந்த ஆஸ்மா பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் டாக்டர். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? ஈரோடு மாவட்டத்துலேருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்கார், உங்கள் சந்தேகம் என்ன கேளுங்க. ஓகேங்க. வணக்கம்மா, சொல்லுங்கள். வணக்கங்க சார். சொல்லுங்கள். நாங்கள் ஈரோடு மாவட்டத்துலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கள். என் ரிலையன்ஸ் ஒருத்தருக்குங்க நுரையீரலில் சளி கட்டிக்கிச்சுங்க, அது ரொம்ப நாளாக தெரியலைங்க, அவர் சொல்ல விட்டுட்டாருங்க. வயசுங்க அவருக்கு? அவருக்கு 55க்குள்ளே இருக்கலாங்க சார். சரிங்க. அப்புறம் மற்றபடி எந்த கெட்ட பழக்கமெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சார். அவர் வந்து ஒர்க் போயிட்டு இருந்தாருங்க. சரிங்க. அப்புறம் இப்போ டாக்டர்கிட்ட போய் அது கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சு இரும்பல் நிற்காம இருந்தங்காட்டி தெரிஞ்சு போய் அங்கே போய் டாக்டர் பார்த்தேங்க. சரிங்க. அது வந்து சளி கட்டி இருக்குதுங்க, அதனால் வந்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னாங்க. ஒரு 10 நாள் இருந்து எடுத்தங்க. சரிங்க. அப்புறம் இப்போ எந்த வந்து அதிகமாக அந்த காற்றோட்ட இடத்துக்குலாம் போகக்கூடாது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அதில் ஏதாச்சும் மழை ஏதாவது ஃபால்ட் ஏதாச்சும் வந்துருமா என்னமோன்னு பயமாக இருக்குங்க. அதனால அதுக்கு என்ன பண்ணலாம், அது ஆஸ்மா சம்மந்தப்பட்டதுக்கு வந்துருமான்னு கேட்கலான்னு கேட்டேன். இல்லை, இன்னைய தேதியில் அவருக்கு வீசிங் இருக்குங்களா? புரியலைங்க சார். இன்னைய தேதிக்கு அவருக்கு மூச்சு திணறல் பிரச்சனை இருக்குங்களா? ஆமாங்க சார், அது வந்துங்க சார், அது கொஞ்சம் மூச்சு திணறல் இருக்குதுங்க சார். அது சளி ரொம்ப கட்டிட்டு அது வந்துங்க சார். என்னன்னாங்க, நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக பைசா இல்லாதனால டாக்டர் சொன்னங்காட்டி சரி நீங்கள் வந்து மாத்திரையிலேயே நீங்கள் கரைச்சிக்கலாம். அதனால் அப்படி நீங்கள் 6 மாதம் வந்து எந்த வேலையும் அதிகமாக செய்யக்கூடாது, வெளியெல்லாம் கொஞ்சம் புகை சம்மந்தப்பட்ட வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சார். அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறாருங்க. இந்த பிரச்சனை எத்தனை வருஷமாக இருக்குங்க? கிட்டத்தட்ட அது ஃபர்ஸ்ட் வந்துங்க சார் அல்லையில வலிக்குன்னு சொல்லிட்டே இருந்தாருங்க சார், அல்லையில ஒரு சைடா. சரிங்க. அப்புறம் அது வந்துங்க நான் வந்து ஏதோ விவசாயம் தாங்க பார்க்குறாரு, மற்றது வந்துங்க அது போகிற மற்ற வேலைக்கு போயிட்டு இருந்தாரு, பங்குக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தார் பிள்ளைங்க. சரிங்க. அப்புறம் அது அல்லையில் வண்டிக்காட்டி நிறைய டாட்டு போய் காட்டுங்காட்டி அது வந்து ஒன்றுமே இல்லை உடம்புல அப்படின்ட்டாங்க. அப்புறம் மறுபடியும் இப்போ சளி தொந்தரவு இருந்தங்காட்டி போய் கேட்டங்காட்டி தான் இருந்தாங்க சளி கட்டி இருக்குது. ஓகே. அதில் கிருமி தொற்று ஏதாவது இருக்குன்னு சொன்னாங்களா? டிபி இது மாதிரி? சார் ஆமாங்க சார். ஆமாங்க சார். ஸோ நீங்கள் சொல்கிற பிரச்சனை வந்து தொற்று பிரச்சனைனா அதுக்கான முறையான மருந்து, இப்போ உதாரணத்துக்கு நிமோனியானா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கலாம். தொற்று பிரச்சனை டிபி மாதிரினா டியூபர்குலோசிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது படிப்படியாக அந்த இன்ஃபெக்ஷன் குறைஞ்சிருங்க. ஸோ டிபிக்கான ட்ரீட்மெண்ட், டிபின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கி தேதியில் டிபி வந்து முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய பிரச்சனை. ஸோ டிபிக்கான மருந்தை முறைப்படி அவங்க சொல்கிற காலத்துக்கு சொல்கிற அளவில் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக இந்த பிரச்சனை முழுசாக குணமாயிடும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், இந்த அகைன் டிபி வந்து ஒரு நெக்லெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்குதா, இல்லை வந்து டிபி வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு கடைசி வார்த்தை சொன்னீங்க, இப்போ வந்து குணப்படுத்திடலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் டிபி அப்படின்னும் போது ரொம்ப ஒரு எஃபெக்டிவாக எடுத்துக்குவாங்க. ஐயோ எனக்கு டிபி வந்துருச்சு, நான் வந்து உடனே ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். இந்த காலகட்டத்திலையும் அதே மாதிரி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா டாக்டர்? டிபிங்கிறது ஸ்டிக்மா இன்னமும் இருக்க தான் செய்யுது கண்டிப்பாக. டிபின்னு சொன்ன உடனே நிறைய பேர் அலறாங்க. அது குணப்படுத்தக்கூடிய பிரச்சனை. ஆக்சுவலாக நுரையீரல் மருத்துவருங்கிற முறையில் நான் சொல்கிறேன், எனக்கு இருக்கிறதுலே ஒரு நோயாளியை குணப்படுத்தினது தான் நம்ம சந்தோஷத்தை அதிகம் கொடுக்கும். இதில் டிபி அப்படிங்கிற நோய் வந்து நான் ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் அழுதான்னு சொல்லுவேன். இந்த வியாதி தான் எனக்கு முடிச்சு போகும்போது நம்ம 2 பேரும் நண்பர்களாக நல்லா நல்லா வியாதி சரி பண்ணிட்டீங்க டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு முற்றிலும் சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு பிரச்சனை எதுன்னு பார்த்தீங்கன்னா டிபி தான். ஓகே. டிபியில் சில சிக்கல் மிகுந்த பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபின்னு சொல்லுவோம். அது மாதிரி இருக்கப்போ கொஞ்சம் சேலஞ்சஸ் நிறையா இருக்குது, குணப்படுத்துகிற விகிதம் குறையும். ஓகே. பொதுவாக அந்த மருந்துக்கு கட்டுப்படுற டிபி அப்படிங்கிறது இன்றைய தேதியில் குணப்படுத்துறது ரொம்ப எளிமையான விஷயம். ஓகே. மருந்துகள் முறையாக எடுத்துக்கிட்டால் அந்த ஸ்டிக்மா தேவையில்லை. ஓகே. ஸோ எனிவே வந்து மருந்துகள் ஃபாலோ அப் வந்து ரொம்ப ரெகுலராக அது ரொம்ப முக்கியம். மற்ற பிரச்சனையை விட இந்த ஆஸ்மாக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, பஃப் ரெகுலராக எடுக்க மாட்டேங்கிறாங்க, அதை விட டிபிக்கு வந்து மருந்துகள் முறையாக எடுத்துக்கலன்னா அந்த ரெசிஸ்டன்ட் டிபிக்கு நாமளே ஒரு இன்விடேஷன் கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஓகே. ஓகே. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும். ஓகே டாக்டர். இப்போ அகைன் நம்ம திரும்ப அந்த பஃப் மைத்தாலஜியில் வருவோம். திரும்ப ஒரு பஃப் அப்படின்னாலே வந்து அது கெடுதி தான் அப்படின்ற சினாரியோ எப்போ டாக்டர் உருவாச்சு, யார் உருவாக்கு? மக்கள் வந்து அது நிறைய பேர் வந்து
பேஷண்ட் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க, இன்ஹேலர் எடுத்துக்கிட்டால் அவங்க லைஃப் லாங் அதை எடுத்துக்க வேண்டியிருக்கும். அந்த எல்லாரும் எங்கே இருக்காங்கன்னு அது எல்லாரும் யாருன்னு கேட்டால் யாருக்குமே இன்னமும் அந்த எல்லாரும் நான் பார்க்கவே முடியல. ஸோ எல்லாரும் சொல்கிறாங்க எடுத்துக்கிட்டால் லைஃப் லாங் எடுக்க வேண்டியிருக்கும். ஆன்சர் இதுக்கு வந்து மேபி எஸ். ஏன்னா பிரச்சனைங்கிறது வந்து லைஃப் லாங் இருக்கும்பொழுது ட்ரீட்மெண்ட்டும் லைஃப் லாங் தான் எடுக்கணும். டெஃபினட்டாக நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, இன்ஹேலர் எடுத்துக்கிட்டால் பிரச்சனை அதிகமாகி அதுக்கு அடிக்ட் ஆகிடுவோம், ஓகே, அதுலேருந்து வெளியே வர முடியாதுன்னு நினைக்கிறாங்க. பிரச்சனை வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அலர்ஜினால் காற்றுக்குழாய் சுருங்கிடுது. ஸோ அந்த காற்றுக்குழாய் சுருங்கிறத தடுக்கிறதுக்கும் சுருங்கின காற்றுக்குழாய் விரிவடை வைக்கிறதுக்கு தான் நம்ம இன்ஹேலரில் மருந்து கொடுக்குறோம். ஏன் இன்ஹேலரில் கொடுக்குறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு முக்கியமாக தெரியணும். மருந்துகள் வந்து குறைஞ்ச அளவில் எஃபெக்டிவாக உடனே வேலை செய்கிறதுக்காக தான் இன்ஹேலரில் கொடுக்குறோம். நேரடியாக நுரையீரலுக்கே செலுத்துறதுனால குறைஞ்ச அளவில் கொடுத்தா போதும், உடனடியாக வேலை செய்யுது. அதனால் இந்த இன்ஹேலரில் கொடுக்கறதுனால ஒன்றும் பிரச்சனை வர போகிறது கிடையாது. ஆக்சுவலாக நல்லது தான். ஸோ இன்ஹேலர்ன்றது வந்து அதுலேயும் ஸ்டீராய்டு இருக்குது, அதை எடுத்துக்கிட்டால் வந்து ஆயுசு கம்மியாகிடும் அப்படின்லாம் வந்து மக்கள் பேசிக்கிறாங்க. நிறைய பிரச்சனைகளுக்கு ஸ்டீராய்டு வந்து ஒரு முக்கியமான மருந்துங்க. அதை முதல்ல அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். நிறைய நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது, ருமட்டாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதுக்கெல்லாம் ஸ்டீராய்டு வந்து லைஃப் சேவிங் இருக்குது. ஆஸ்மா அப்படிங்கிறதுக்கும் ஸ்டீராய்டு இல்லாமல் ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஆனால் இன்ஹேலரில் கொடுக்குற ஸ்டீராய்டு வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் வி டேக் இந்த டேப்லெட். ஓகே, அதை முக்கியமாக புரிஞ்சுக்கணும். என்ன வித்தியாசம்னா அது உடம்புலேருந்து வெகு சீக்கிரத்தில் வெளியே தள்ளப்படுது. ஸோ அதனோட பக்க விளைவுகள் மிக குறைவு. ஓகே டாக்டர், ஐ திங்க் இது இப்போ கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் காலர்ஸுக்கு. அடுத்த காலர்ஸ் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காரு, உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லை, என் ஹஸ்பண்டுக்கு வந்து சொல்லுங்க. கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் மாதிரி இருக்கு. சரிங்க. ஏஜ் எவ்வளோங்க? 32. 32. ஆமாம். சரி. அவங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணையில் இஸ்னோபிலியா இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்க. எத்தனை % இருக்குன்னு சொன்னாங்க? அந்த பர்சன்டேஜ் நான் பார்க்கல, கவனிக்கல. சரிங்க. அது வந்து குணமாயிருமா இல்லை ஒரு கொஞ்சம் புகையில இருந்தாங்கன்னா மூச்சு திணறுது. சரிங்க. அதான் அது குணமாயிருமா இல்லை இப்படி இருந்துகிட்டே இருக்குமா, அஸ்மா மாதிரி இதெல்லாம் டவுட்ல. சரிங்க. அந்த ஈஸ்னோஃபிலியா அப்படிங்கிறது நம்ம ரத்தத்தில் உள்ள ஒரு செல். வெள்ளணுக்கள் வந்து ஒரு 2-3 வகையாக பிரிக்கிறாங்க, நியூட்ரோஃபில், ஈஸ்னோஃபில், லிம்போசைட் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஈஸ்னோஃபில் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வகையினருக்கு அதிகமாகுது. முக்கியமாக ஒரு வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கவங்களுக்கு, சில வகையான அலர்ஜி சம்பந்தமான நோய்கள் உள்ளவங்களுக்கு ஈஸ்னோஃபில் அதிகமாக காணப்படுது. ஈஸ்னோஃபிலியா அப்படிங்கிறது ஒரு பொதுவான டேர்ம். எந்த காரணத்தினால அந்த ஈஸ்னோஃபில் அதிகமாக இருக்குது, எவ்வளோ % அதிகமாக இருக்குது. சில சமயம் 6% லேபில் கொடுத்துருப்பாங்க, 8% இருந்துச்சுன்னா கூட உடனே ஈஸ்னோஃபிலியா இருக்குது, அதுக்கு உங்களுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி இல்லை, அதில் நம்பர்ஸ் வந்து எவ்வளோ அப்சல்யூட் ஈஸ்னோஃபில் கவுண்ட் அப்படின்னு இருக்குது, அந்த நம்பர் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு அதிகமாக இருக்கா, அது ப்ளஸ் வேர்ம் இன்ஃபெஸ்டேஷனால தான் வந்திருக்கா, இல்லை அதர் ஈஸ்னோஃபிலிக் டிசார்டர்ஸ்னால் வந்திருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது ஈவன் நீங்கள் சொல்கிற அந்த வீசிங் சிம்டம்ஸ் முற்றிலும் மறைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம், சொல்லுங்கம்மா. பிரதீபா பேசுறேங்க சார், போலிகவுண்டன். சொல்லுங்க பிரதீபா, உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. சார் எனக்கு வந்துங்க சார் வீசிங் ப்ராப்ளம் இருக்குதுங்க. ஏஜுங்க மேடம் உங்களோடது? ஏஜ் எனக்கு 26 ஆச்சுங்க சார். சரிங்க. மூச்சு ரொம்ப திணறுதுங்க சார், நான் பஃப் அடிச்சிட்டு இருக்கேங்க. எத்தனை வருஷமா இருக்குங்க உங்களுக்கு இந்த? எனக்கு வந்து 3 இயர்ஸ் இருக்குங்க சார். ஓகேங்க. இப்போ வந்துங்க சார் மூக்கு லைட்டா ஒரு மாதிரி தேய்ச்சுனா வந்துங்க சார் தும்பல் வருதுங்க. சரிங்க. அப்புறம் மூச்சு வாங்குதுங்க. சரிங்க. அப்புறம் ஒரு மாதிரி தும்பம் போது இரும்பும் போது வந்து வெள்ளை பனித்துளி மாதிரி வந்து கட்டி கட்டியா அடிக்கடி சளி மாதிரி வருதுங்க சார். ஓகேங்க. உங்களுக்கு தும்பலும் இருக்கு, வீசிங் இருக்கு, அப்படிதானே? ஆமாங்க சார், வீசிங் இருக்குதுங்க, தும்பலும் இருக்குது. சரிங்க. அது என்னங்க சார் பண்றது, பயமா இருக்கு, அது நாளடைவு ரொம்ப பாதிக்குங்களா? அப்படி இல்லைங்க, இது வீசிங் அண்ட் தும்பல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனை தான். இப்போ வந்து தும்பல் நாள்பட்டு இருந்து அதை ட்ரீட் பண்ணாமல் போனால் வீசிங் அதிகமாகிறதுக்கோ இல்லை வீசிங்கே இல்லாமல் வீசிங் வரதுக்குமே இந்த தும்பல் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஆனால் ரெண்டுக்குமே அடிப்படை பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அலர்ஜி தான். ஸோ இந்த அலர்ஜி குறைக்கிறதுக்கு தும்பலுக்கு முதல்ல ட்ரீட் பண்ணணும். அது வந்து நேசல் ஸ்ப்ரேஸ்ன்னு சொல்லுவோம், நேசல் கார்டிகோஸ்டீராய்டு. அந்த ஸ்ப்ரேஸ் முறைப்படி ரெகுலராக எடுத்துக்கணும், மருத்துவர் அறிவுரையோட ரெகுலராக எடுத்துக்கணும். அதே சமயம் வீசிங்கும் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா வீசிங்க்கான இன்ஹேலர், நுரையீரல் திறன் பரிசோதனைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு ரெண்டுமே முறைப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா தும்பல் குறையும் முதல்ல, அப்புறம் வீசிங்கும் குறையும். இது மருத்துவர் அறிவுரைப்படி படிப்படியாக குறைச்சிட்டே வந்துட்டிங்கன்னா ஒரு ஸ்மால் மெயின்டெனன்ஸ் டோஸ், சில சமயம் தும்பல் முழுக்க நின்றும், அதுக்கப்புறம் வீசிங்க்கு மட்டும் தொடர்ந்து ஒரு சின்ன அடிப்படை டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த வியாதி நீங்கள் மறந்துட்டு உங்களோட வேலையை பார்க்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம்.
என் பேர் சண்முகம் சார். சொல்லுங்க சார். சார் உங்க சந்தேகம் என்னன்னு கேளுங்க. வயசு 48 ஆகுது சார் வயசு. சொல்லுங்க. இந்த குளிர்கால ஆரம்பிச்சு சார் வீசிங் மாதிரி வந்துட்டு மூச்சு திணற அதிகமாகுது நைட். ஆனா சரிங்க. ஸ்டாலின் மாத்திரை போட்டு இந்த அமாக்சிலின் போட்டு அரைஞ்சு அப்புறம் ஸ்டாலின் மாத்திரை நிறுத்திட்டா உடனே வந்துருங்க நைட்டு. ஓகேங்க. உங்களுக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்குங்களா? முதல்ல இருந்துச்சு சார், இப்போ ஒரு 4-5 மாசமா விட்டுட்டேன் சார். ஓகேங்க. நீங்கள் சொல்கிறது வந்து அந்த சிஓபிடி அப்படிங்கிற பிரச்சனையோட ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாங்க. ஸ்மோக்கிங் விட்டது மிகச்சிறந்த விஷயம். அதுலேயே உங்கள் வியாதி வந்து பாதி குணமாயிடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கூடவே வந்து இது வந்து அமாக்சிசிலின் அப்படிங்கிறது எப்போ உபயோகப்படுத்தணும்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அமாக்சிலின் வந்து இதுக்கு அடிப்படையான ட்ரீட்மெண்ட் கிடையாது. அமாக்சிலின் அப்படிங்கிறது ஆன்டிபயோட்டிக். இந்த வீசிங் சம்பந்தமான பிரச்சனை அதிகமாகி அதில் இன்ஃபெக்ஷன் ஆகும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு அமாக்சிசிலின் உதவியாக இருக்கும். மற்றபடி இதுக்கு முக்கியமான உங்களோட பிரச்சனை என்னவாக இருக்கும்னா வீசிங்காக தான் இருக்கும். வீசிங்க்கு வந்து அந்த பிராங்கோடைலைட்டஸ் அப்படிங்கிற மருந்தை வந்து வாய் வழியாவோ அல்லது இன்ஹேலர் மூலமாகவோ எடுத்துக்கிட்டு இந்த ஸ்மோக்கிங் செசேஷன் அதை நிறுத்தினதை கண்டினியூ பண்ணினீங்கனாலே உங்களுக்கு முறைப்படி இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிரும். அதை மீறி சளி வருது, மஞ்சளாக வருது, ஜுரம் வருது அப்படிங்கிற பொழுது மருத்துவர் அறிவுரைப்படி ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்கம்மா? தூத்துக்குடி மாவட்டத்தில் பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகம் என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. இது எனக்கு சளி பிடிச்சதுன்னா வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிடிக்குது சார். சரிங்க. அதாவது சளி பிடிக்கிறதுக்கு இல்லை, எந்த பொருளுமே நான் சாப்பிட்றது இல்லை. எந்த சீசனில் பிடிக்குதுங்க சளி? பனிக்காலம்? இந்த அக்டோபர் நவம்பர் அந்த வின்டர் சீசனில் தான் வருது இல்லைங்களா? ஆமாம். அப்போ வந்து சளி உள்ள வந்து சளி இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஓகேங்க. தூக்கத்துல வந்து அன்நார்மல், அப்படி தூக்கத்துக்கு போகும்போது இந்த தண்ணிக்குள்ள முக்கி எழுப்புனா திணறல் மாதிரி வரும்ல. ஓகேங்க. ஓகே. அதே மாதிரி வருது சார். அதுக்கப்புறம் திருப்பி தூங்கவே பயமா இருக்கு. சரிங்க. அப்போ டாக்டர்கிட்ட போனா அந்த ஒரு டேப்லெட் மட்டும் கொடுக்காங்க, அதோட சரியாயிடுது. இல்லைங்கம்மா, இது நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. இது வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாம் ஆஸ்மானோட அறிகுறி தான். அதாவது பனிக்காலம் ஆனால் வருது, ராத்திரி நேரத்தில் வருது, மூச்சு அடைக்குது, நெஞ்சு இறுக்கமாக இருக்குது, மற்ற நேரத்தில் நல்லா இருக்குது. இது எல்லாமே வந்து கிளாசிக்கல் சிம்டம்ஸ் ஆஃப் ஆஸ்துமா. ஆஸ்துமாவுக்கு வந்து டேப்லெட் அப்படிங்கிறத விட முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ஹேலர் தான் உங்களுக்கு முறையான தீர்வாக இருக்கும். ஏன்னா அதில் தான் குறைஞ்ச அளவு மருந்துகள், முக்கியமாக அந்த ஆஸ்மா நோய்க்கு இன்ஹேல்டு கார்டிகோஸ்டீராய்டு அப்படிங்கிற மருந்து தேவைப்படும். அது வந்து குறைஞ்ச அளவில் நுரையீரலில் செலுத்திட்டு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் வருஷம் பூரா நீங்கள் சாப்பிடணுன்னு கூட அவசியம் இல்லை. அந்த வின்டர் பீரியட்ஸில் மட்டும் சாப்பிட்டுட்டு மற்ற பீரியடில் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டேப்லெட் விட நல்ல பலன் கிடைக்கும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, காலர் இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்கம்மா? சார், சென்னையிலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கம்மா, உங்க டவுட் என்னன்னு கேளுங்கம்மா. டாக்டர் எங்கள் ரிலேட்டிவ்க்கு வந்துட்டு 54 இயர்ஸ் ஆகுது சார், லேடி. சரிங்க. அவங்களுக்கு வந்து தும்மல் அடிக்கடி வந்துட்டே இருக்கு. சரிங்க. அப்படி ரொம்ப கண்டினியூஸாக தும்முறாங்க அப்படின்னா வந்து யூரின் லீக் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்க. அது எப்படி சார்? அதாவது பெண்கள் பொறுத்தவரையிலையும் அதிகமாக தும்பினாலோ அல்லது இருமுனாலோ வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி யூரினரி இன்கான்டினன்ஸ் வர்றது இயல்பான விஷயந்தான். அவங்களோட உடல் அமைப்புனால் அப்படி வருது. பிரச்சனை வந்து அந்த யூரின் போகிற இடத்துல எதுவும் கிடையாது. இந்த இருமலை சரி பண்ணாலும், ஏன்னா இருமும் பொழுது தும்பும் பொழுது வயிறினோட ப்ரெஷர் அதிகமாகுது, இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால அந்த யூரின் இன்கான்டினன்ஸ் மாதிரி வந்துடுது. ஸோ முதல்ல உங்களுக்கு தும்பலோ அல்லது இருமலோ நாள்பட்டு இருந்தால் அதை ட்ரீட் பண்ணினீங்கன்னா இந்த யூரின் பிரச்சனை சரியாயிடும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம், நாகராஜன் பேசுறேங்க, மதுரையில இருந்து. சொல்லுங்க ஐயா, உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. டாக்டர் பேசுறேன். டாக்டர் சொல்லுங்க. எனக்கு வந்து 66 வயசுங்க. இப்போ சரிங்க. 3 வயசுல இருந்தே எனக்கு அந்த வீசிங் கம்ப்ளைண்ட் இருக்கு. அதாவது 3 வயசுல ஒரு டைஃபாய்டு வந்தது. சரிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீசிங் கம்ப்ளைண்ட் வந்தது. சரிங்க. அப்போ அப்படியே ட்ரீட்மெண்ட்டே வந்துட்டு இருந்தேன். இடையில வந்து இங்க நல்லா இருந்ததுனால இடையில நான் பண்ணல. சரிங்க. லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் பேக் வந்து கொஞ்சம் மூச்சு திணறல் இருந்தது. சரிங்க. அப்ப சென்னையில இருந்தேன், ஹாஸ்பிட்டல்ல காமிச்சேன். சரிங்க. அவர் வந்து சிஓபிடி மாதிரி இருக்கு, ஓகே, அதனால நீங்க வந்து போரோகாட்னு சொல்லி ஒரு நெப்சூல்ஸ் அதை நீங்க காலையில நைட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. சரிங்க. அதை எடுத்துட்டு வந்தேங்க. சரிங்க. அது ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு நிப்பாடிட்டு அப்புறம் ஒரு இன்ஹேலர் கொடுத்தாரு. சரிங்க. இன்ஹேலர் எடுத்துட்டு வந்தேன். சரிங்க. அது இப்போ எடுத்துட்டு இருக்கும் போதே ஒரு 10 டேஸ்க்கு முன்னால ஒரு மாதிரி மூச்சு விட முடியாம கஷ்டமா இருந்தது, படியேற முடியல, இறங்க முடியல. சரிங்க. அந்த மாதிரி இருந்தது. இப்போ நான் மதுரையில இருக்கேன் நான். சரிங்க.
அதனால சரின்னு ஒரு டாக்டர்கிட்ட போய் காமிச்சேன், கார்டியாலஜிஸ்ட் காமிச்சேன். ஆ அவர் வந்து பார்த்துட்டு வந்து எக்கோ பார்த்தாரு. எக்கோ பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குங்க, கார்டியாலஜி ப்ராப்ளம் கிடையாது, சரிங்க. இது லங்ஸ் ப்ராப்ளம்னு சொன்னாரு. ஓகே சரி, என்ன பல்மனாலஜிஸ்ட் பார்த்தேங்க. ஓகேங்க. அவரும் பார்த்துட்டு லங்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் மட்டும் எழுதி கொடுத்தாரு. எக்ஸ்ரேயும் ஒரு டெஸ்ட் எழுதி கொடுத்தாரு. என்ன டெஸ்ட்டுங்க? அதில் பிளட் டெஸ்ட்டுங்க. சரிங்க. பிளட் டெஸ்ட் பார்த்ததுல வந்து ஆ ஹீமோகுளோபின் வந்து 11.7, 11.7ங்களா? கவுண்ட் வந்து 8600, ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குங்க? 11.7. ஓகேங்க. அப்புறம் WBC வந்து 8600ங்க. சரிங்க. அப்புறம் பாலின்ஸ் வந்து 59, லைபோசிஸ்ட் வந்து 32, பரவாயில்ல சொல்லுங்க. ஆ ஈஸ்னோஃபில்ஸ் 8, சரிங்க. மோனோசைட்ஸ் 1, ஓகே பேசோஃபில்ஸ் 0. ஓகே அப்ப ஏபிஎஸ் ஈஸ்னோஃபில் கவுண்ட் வந்து 710 காமிக்குதுங்க. ஓகேங்க. அது என்னங்க 710ங்கிறது அதிகமா இருக்கு? இல்லைங்க, உங்களை பொறுத்தவரையிலையும் ரத்தத்தில் பிரச்சனை இருக்குமே தெரியல. ஹீமோகுளோபின், WBC கவுண்ட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஒரு வீசிங்கை எப்படி ட்ரீட் பண்ணுமோ அது மாதிரி கரெக்டாக தான் பார்த்துருக்கீங்க. முதல்ல நுரையீரல் டாக்டரை பார்த்துருக்கீங்க. அது சரியாகலைங்கிறப்ப நேச்சுரலி உங்களோட 66 வயசுக்கு நம்ம கார்டியாலஜிஸ்ட்டை தான் அனுப்புவோம். வேறு ஏதாவது வீசிங் கூட இன் அடிஷன் டு தட் கார்டியாக் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்னு சொல்லி, அதுவும் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது வீசிங்க்கான நுரையீரல் திறன் பரிசோதனைன்னு ஒன்று இருக்குங்க, PFTன்னு சொல்லுவோம், பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட். அதை பாருங்கள். நீங்கள் பஃப் எடுத்துகிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு லங் ஃபங்க்ஷன் கம்மியாக தான் இருக்குது, அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் பேட்டர்ன் இருக்குது, ஆஸ்துமா மாதிரி தான் காமிக்குது, இல்லை COPD மாதிரி தான் காமிக்குதுன்னா இன்னொரு அடிஷனல் மருந்து, ஒரு இன்ஹேலரோட இன்னொரு விதமாக வேலை செய்யக்கூடிய இன்னொரு மருந்து உங்களுக்கு எடுத்துக்கும் பொழுது பெட்டராக உங்களுக்கு இருக்குங்க டெஃபினட்டாக. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். டாக்டர், ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் அந்த ராத்திரி வந்து ப்ரீதிங் பிரச்சனை இருக்குது இருந்தால் வந்து ஆஸ்துமாவுக்கான அறிகுறின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம வந்து வழக்கமாக ராத்திரி வந்து இந்த மாதிரி பேய் அழுத்திருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ப்ரீதிங் ரிலேட்டட் ப்ராப்ளமா? அதே மாதிரி உணவு ரீதியான பிரச்சனைகள் வந்து நுரையீரலுக்கு ஏதாவது இருக்குதா? உணவு சாப்பிட்டா இந்த பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பிளட் வாமிட்டிங் அப்படின்றத சீரியஸாக எடுத்துக்கணுமா இல்லை சாதாரணமாக விட்டுணுமா? இதை ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பார்ப்போம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.